பணம் இல்லாததால் எல்லா உறவுகளும் உடைவதில்லை, ஆனால் திருப்தி இல்லாததால் பல உறவுகளும் உடைந்து விடுகின்றன. என்பது எல்லாவற்றையும் பெற்றிருப்பதல்ல, இருக்கிறதை வைத்து நன்றியுடன் வாழ்வதுதான். நேரங்களில் நமக்கு நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள் இருந்தாலும் நாம மற்றவர்களுடன் ஒப்பிட்டு நமக்கு அந்த லைஃப் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு திருப்தி இல்லாமலே இருக்கிறோம். ஒரு கணவன் மனைவி இருவரும் நன்கு படித்தவர்கள், நல்ல வேலையில் இருப்பவர்கள். அவர்களுக்கு நிலம், காசு, நகை எல்லாமே இருந்தது. இது எல்லாம் இருந்தும் எப்படியாவது அப்ராட்ல போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனைவிக்கு ஆசை. ஏனெனில் வீடை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே யூரோப் கண்ட்ரில போய் செட்டில் ஆயிட்டாங்க. ஆனால் அவளுக்கும் எப்படியாவது அப்ராட்ல போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. அப்ராட் கண்ட்ரிக்கு போக வேண்டும் என்ற ஆசையில் ஏஜென்ட்டுக்கு காசு கொடுத்து அவங்க திருப்பி கொடுக்காம ஏமாந்துட்டாங்க. இப்பொழுது அவள் கையில் இருந்த கொஞ்ச நகைகளை இழந்தாள். ஆனால் இந்த கணவன் நல்லவன், அவளை மதிக்கக்கூடியவன். அவள் அவனிடம் சொன்னால், நான் உன்னை வேண்டாம் என்று சொல்லவில்லை, உன் ஆசையை மதிக்கிறேன். ஆனால் முதலில் இந்த ஏஜென்ட்டுக்கு காசு கொடுப்பதை நிறுத்து. முதலில் ஒரு கண்ட்ரிக்கு போக வேண்டும் என்றால் அதற்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவையோ, என்னென்ன எக்ஸாம் தேவையோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னான். ஆனால் இந்த மனைவி அவன் சொல்வதை உதாசீனப்படுத்தி விட்டு மறுபடியும் ஒரு ஏஜென்ட்டிடம் போய் அதிக அமௌண்டை கொடுத்து மறுபடியும் ஏமாந்தாள். இந்த முறை அவளுடைய நகை, குழந்தையின் நகை, கணவனுடைய நகை எல்லாவற்றையும் இழந்தாள். மறுபடியும் ஏமாற்றம். இதனால் இவர்கள் 2 பேருக்கும் சண்டை, அதிருப்தி. 2 பேரும் மாறி மாறி குறை சொல்ல ஆரம்பித்தார்கள். ஆனால் மனைவி அவளுடைய திருப்தி இல்லாமையே இதற்கு காரணம் என்று ஒத்துக்கொள்ளவே இல்லை. மறுபடியும் சண்டை அதிகரித்தன. அன்பு மெதுவாக அவர்கள் இருவருக்கும் இடையில் குறைய ஆரம்பித்தது. அப்புறம் கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நாள் கணவர் சொன்னார், போனது போட்டு நாம இனி சம்பாதிக்கலாம், ஆனால் நீ மட்டும் ஒழுங்கா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்த அப்படின்னா நம்ம இப்போ இந்த ஏஜென்ட்டுக்கு இவ்வளவு காசு கொடுத்து நாம இழந்திருக்க மாட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். இப்படி சொன்னதை அவள் சிந்திக்க ஆரம்பித்தாள். வார்த்தை அந்த மனைவியை சிந்திக்க வைத்தது. நான் பண்ணின இந்த காரியத்தினால்தான் நாம் எல்லாத்தையும் இழந்தோம், இந்த நிலைமைக்கு காரணம். அதன் பிறகு ஓகே, நான் இனி இப்படி பண்ண மாட்டேன், இருக்கிறவைகளை வைத்து நாம சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் டிசைட் பண்ணி முடிவு பண்ணாங்க. அவர்களின் உறவில் மீண்டும் மகிழ்ச்சி திரும்பியது. என்பது நம்மிடத்தில் இருப்பதை நேசிப்பது. உங்களிடம் இல்லாதவைகளை குறித்து கவலைப்படாதீங்க. கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்துடன் நன்றி உணர்வுடன் வாழுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.